ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கங்க. மத்தி மீனும் மாங்காயும் மீன் குழம்பு, மாங்காயும் மத்தி மீன் குழம்பு. ஓகே, ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள். தக்காளி, மாங்காய், நல்லா போட்டு வணக்கிங்க. வெள்ளைப்பூடு போட்டு வணக்கிங்க. கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, கொப்போட போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உருவி உருவி சாப்பிட்லாம். தக்காளி போட்டு வணக்கிட்டோமா, பெருங்காயத்தூள், கொஞ்சம் டால்டா, மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதாங்க. புளி கரைசலை பொடியும் கலந்து ஊற்றி மீன் குழம்புக்கு ரெடி பண்ண வேண்டியது. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, 1 கிலோ மிளகாய், 1 கிலோ மல்லி, ஜீரகம் 100, ஜீரகம் 100, பெருஞ்சீரகம், மிளகு 50, கடலைப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100, பெருங்காயம் எல்லாம் போட்டு பச்சரிசி வறுத்துக்கோங்க, புழுங்கரிசி வறுத்துக்கோங்க. ஓகே, மல்லியை வறுத்துக்கோங்க, எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. வெந்தயத்தை வறுத்துக்கோங்க. அருமையான வீட்டு பொடி ரெடி. எப்போவுமே வீட்டு பொடி வாங்கி வச்சுக்கோங்க. கடை பொடியோட வீட்டு பொடி மிஷினில் அரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? மத்தி மீனும் மாங்காயும். ஓகே, தேவையான அளவு உப்பு. அப்படி தாங்க இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். செட்டிநாடு சமையல். இனி மீனை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஃபேன்ஸ்லாம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? இப்போது நம்ம மீன் அள்ளி சுற்றி வர போட்டுறணும். ஓகே, இனி சாப்பிடையில தான் உங்களுக்கு வீடியோஸு. ஓகே, அப்படி மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ தேனாக இருக்குங்க. ஓகே, அது மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. செட்டிநாடு மாங்காயும் மத்தி குழம்பும். ஓகே, 10 நிமிஷம் மூடி வச்சிட வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடையில கூப்பிட்றேன். ஓகே ஃபேன்ஸ், சாப்பிட வாங்க. ஓகே, வறுவலுக்கு ரெடியாக இருக்குது.